கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தையாய் வாசிக்கிறோம். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாய் நிறைவேறும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறவே மாறாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை குறித்து வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, இன்னும் ரொம்ப நாள் இருக்குப்பா, நீ சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு காலங்கள் உண்டு என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுவார், இது சீக்கிரம் நிறைவேறும். அல்லேலூயா. பாருங்கள், இந்த வசனத்தை நாம் இந்த காலத்திலே நமக்காக எடுத்துக்கொண்டோமானால் இப்பொழுது ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் வெகு சீக்கிரமாய் துரிதமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் சம்பவிக்கிற போது ஆண்டவர் வாசற்படியில் வந்துவிட்டார் என்கிறதை நாம் உணர ஆரம்பிக்கிறோம். இப்ப ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த உலகத்துல எந்தெந்த காரியங்களுக்காகவோ நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். பிள்ளைகளை படிப்புக்காக, அவர்களுடைய எதிர்காலத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கான சேமிப்புகளுக்காக ஆயத்தப்படுத்துகிறோம். ஒரு வீடு கட்டுவதற்கு, குடியிருப்பதற்கு, ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஆயத்தப்படுத்துகிறோம். இப்படி பல ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆத்மா நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வயது ஏற ஏற நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவுக்கு கடந்து போகிறது போல நாம் நம்முடைய வாழ்க்கையை நித்திய ஜீவனுக்கு நேராக ஆயத்தப்படுத்த தேவனோடு உள்ள ஐக்கியத்தை வளர்த்து கொள்ள நாம் நிச்சயமாய் நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு அவருடைய வருகை வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பாருங்கள், இந்த வசனத்தில் இன்னொரு காரியத்தை நாம் தியானிக்கும் போது அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, பிரதர், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு முன்பாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆனா தாமதிக்கிறது, நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். பாருங்கள், ஆதியாகமத்திலே 12ஆம் அதிகாரம் முதல் 17ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அடிக்கடி ஆபிரகாமோடு கூட பேசி அநேக வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அப்போஸ்தலர் 7:5 வாசிக்கிறோம், இதிலே ஒரு அடி நிலமாகிலும் இல்லாத போது, பிள்ளை இல்லாத போது வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தார். அப்படி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே அற்புதமாய் நிறைவேற்றினதை யோசுவா 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலும் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் சொல்லுவார். கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுவார். பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு சொன்ன வார்த்தையை ஆண்டவர் முழுமையுமாய் நிறைவேற்றினார். ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. ஆனால் இடையில் எத்தனையோ சஞ்சலங்கள், போராட்டங்கள், தாமதங்கள் வந்தாலும் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார். அதே போல நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். தாமதிக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாய் நிறைவேறும். அவருடைய வார்த்தை ஒரு காலம் மாறவே மாறாது. அந்த வார்த்தை உங்களை திடப்படுத்துவதாக, ஆயத்தப்படுத்துவதாக, இந்த நாட்களிலே நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துவதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, உம்முடைய வார்த்தை தாமதிப்பதில்லை. நாங்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படவும், நீ சொன்ன வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரே கண்டிப்பாய் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நிலை நிற்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.